அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு வைகை செல்வன். வெளிப்படையான அழைப்பை இபிஎஸ் நேற்று விடுத்தார். ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டணியில் 3 கட்சிகளுமே அதை நிராகரித்திருக்கின்றன. கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்குறீங்க. பாஜகவோட இருந்து நீங்கள் எங்களை அழைப்பது நகைச்சுவை அப்படின்னு அதிமுகவே விமர்சிக்கிறாங்க. இப்போ பேக்ஃபயர் ஆயிடுச்சோ இந்த விஷயம் அதிமுகவுக்கு? அதாவது கூட்டணிக்கு அழைப்பு விடுவது என்பது ஒரு நல்ல ஒரு பார்வை, நல்ல ஒரு முயற்சி, அவ்வளவுதான். அதை ஏற்பதும் அதை நிராகரிப்பதும் அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை பொறுத்தது. ஆக அழைப்பு விடுத்து ஒரு பொது எதிரியை வீழ்த்தி தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த ஒரு அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அது மாதிரியான ஒரு அழைப்பை விடுத்தார். அதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர்களுடைய விருப்பம். ஆனால் ஏற்றால் நல்லது, ஏற்கவில்லை என்று சொன்னால் அது நடந்து அதற்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகான முடிவுகளே அதற்கு சாட்சியாக இருக்கும். இப்போ பாஜக இருக்கிறதால தான் மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரல அப்படின்ற பார்வையை பார்க்கலையா நீங்க? இல்ல, பாஜகவோடு நாங்கள் இணைந்து விட்டோம், சேர்ந்திருக்கிறோம் கூட்டணியிலே. அதாவது ஒரு கொள்கை அளவிலான கூட்டணி அல்ல, தேர்தலுக்கான கூட்டணி. எங்கள் கொள்கை என்பது வேறு, அவர்கள் கொள்கை என்பது வேறு. ஏன் கம்யூனிஸ்டுகள் கேரளாவிலே காங்கிரஸோடு ஒரே இடத்திலே பயணிக்கவில்லையா? வெவ்வேறு துருவங்களாக இங்கு நம்ம தமிழ்நாட்டிலே காங்கிரசும் பயணிக்கிறார்கள். ஆனால் கேரளாவிலே எதிர் துருவங்களாக இருக்கிறார்கள். நீங்கள் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளுக்கு இந்தியா கூட்டணியின் நிலைமை என்ன? வெவ்வேறு கருத்துடையவர்கள் ஒரே கருத்துடைய ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலே மமதா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நேர் எதிர் துருவங்கள். ஆனால் இந்தியா கூட்டணியிலே இணைந்திருக்கிறார். இப்படித்தான் நபி முகமது சையத் இஸ்லாமியர்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவராக அவருடைய மகள் பார்க்கப்படுகிறார், அந்த கட்சி பார்க்கப்படுகிறது. மஹபூமா அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அந்த கட்சியே பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லையா? ஏன் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் பாஜகவை வேண்டாம் என்று சொன்னவர்கள் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவில்லையா? ஆகவே கூட்டணி என்பது அந்தந்த சூழலுக்கு ஏற்பவும் பொது எதிரியை வீழ்த்துவதற்காகவும் அமைக்கப்படுகிற ஒன்று. ஆக கடந்த கால நிகழ்வுகளை அசி போட்டு பார்ப்பது என்பது அது வேண்டாத நிகழ்வைத்தான் ஏற்படுத்தி நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தரம் இல்லை என்கிற அடிப்படையில் தான் அரசியல் களம் தொடர்ந்து சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் கடத்தை மக்கள் தீர்மானிக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், யார் வேண்டும் என்பதை விட இந்திய அரசியல் வாக்காளர்கள் யார் வேண்டாம் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள். ஆக இவர்கள் வேண்டாம் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டை தமிழக மக்கள் எடுத்திருப்பதற்கான சாட்சியாக பல்வேறு கூறுகள், பல்வேறு சம்பவங்கள் எல்லாம் பார்க்க அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய அலை வீழ்ச்சி அலை எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் பார்க்கிற போது அடுத்தடுத்த கட்டங்களில் எதுவும் நகரலாம் என்கிற நம்பிக்கையோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இறுதியான கேள்வி, பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருது அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு, யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? அது ரகசியம். அந்த ரகசியத்தை திடீர்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அரசியல் கடத்திலே திடீரென்று வருகிற அந்த பிரம்மாண்டத்தை பொறுத்திருந்து பாருங்கள். உங்களோடு நானும் பொறுத்திருக்கிறேன். அந்த பிரம்மாண்டம் திடீரென வந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஏற்கனவே நகர்வு என்பது திடீரென்று வருவதில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருவதுதான் அந்த இடத்தை பிடிக்க முடியும். ஆகவே அதற்குரிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கும். ஆக அந்த காலகட்டத்தில் அந்த ஒரு நல்ல முயற்சி நீங்கள் பார்க்கலாம். நன்றி திரு வைகை செல்வன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்ததற்கு நன்றி. அதிமுக பொதுச் செயலாளருடைய அழைப்பு அதை திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் புறக்கணித்திருக்கின்றன, நிராகரித்திருக்கின்றன. அதிமுக சொல்லக்கூடிய பிரம்மாண்ட கட்சி யார் அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தெரிய வரும் அப்படின்ற பார்வையும் வெளிப்பட்டிருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.